ஹார்ட் அட்டாக் வந்துட போகுதுன்ற பயத்தை வச்சு டாக்டருங்களா நம்மள பயமுத்துறாங்களா இல்லை உண்மையாகவே நல்ல அட்வைஸ் தான் தராங்களா? இதுக்காக இப்போலாம் டாக்டருங்க ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டீங்க, முதல்ல எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு வர சொல்றீங்க. ஏன் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்றதுல உங்களுக்கு அப்படி என்னதாங்க பிரச்சனை? நார்மல் பீப்புளை விட ஜிம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஹார்ட் அட்டாக் வந்துடும் நினச்சி மக்கள் இப்படி இல்லாமல் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்த நீயா நானா எபிசோடில் தெரிய வந்துச்சு. என்னன்னா ஒரு பக்கம் வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற ஒரு சில மக்களும், எதிர்க்க வந்து அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸும் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. என்னன்னா மக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு நினச்சி பயப்படுறாங்க. இந்த பக்கம் டாக்டருங்க இப்போலாம் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும் நேற்று அந்த ஒரு டிபேட் ஷோவில் கிரியேட் ஆச்சு. இதுக்காக நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு டாக்டர் சம்மந்தமே இல்லாமல் மலையில் இருக்கு கல், எனக்கு இருக்கு 2 சொத்த பல்லுன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். நேற்று நீயா நானா ஷோவில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி ரொம்ப சீரியஸான ஒரு விவாதம் நடந்துச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ மக்களை எந்தெந்த விஷயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சும்மா சிம்பிளா சொல்றேன். லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரெயின்ல ஒரு கட்டி இருந்துச்சா, அதனால அவங்களுக்கு சின்னதா எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலுமே அது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு சொல்லி ஒரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே வந்துட்டு இருக்காங்களாம். உண்மையா அப்படி தாங்க இருக்கும். ஆனா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு தலைவலியோ மயக்கமா வந்தா கூட இதனால தான் வரோன்ற சந்தேகம் வரத்து காமன் தானே. 2 பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எதுவுமே ஆகல, இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம், அதனால சின்னதா இவங்களுக்கு மூச்சு வாங்கினா கூட ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடவே வாழ்றாங்களாம். அண்ட் நம்மளுக்கு நெருங்கினவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில இறந்துட்டாங்கன்னா உண்மையாவே இந்த பயம் இருக்கிறது சாதாரணமா விஷயம் தானே. அண்ட் இந்த ஒரு நபர் கோபிநாத் கிட்ட சரியான ஒரு கேள்வி கேட்டாரு. டாக்டருங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வரும்போது எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது சாதாரண விஷயம் தானே. அண்ட் அந்த ஒரு விஷயம் எங்களை ரொம்ப பயன்படுத்துது. எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்ற டாக்டருங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. டாக்டருங்க அவங்களோட ஹெல்த்தையே பார்த்துக்காத போது எங்களோட ஹெல்த்துக்கு அவங்க அட்வைஸ் பண்றது எந்த விதத்துல எங்களுக்கு நம்பகத்தன்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு கோபிநாத் அவர்கள், உண்மையாவே மக்களை விட டாக்டருங்க தான் அவங்க ஹெல்த்தை ஒழுங்காவே பார்த்துக்கிறது இல்லையா. எதனாலனா டாக்டருங்க நம்மளோட ஹெல்த்துக்காக இரவும் பகலும் அயராது உழைக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்தை பார்க்கறத மிஸ் பண்ணிடுறாங்களா. அதனால நம்மளை விட எல்லா டாக்டர்ஸும் தான் அன்ஹெல்த்தியா இருக்காங்களாம். அட இது எப்படிங்க அந்த கேள்விக்கு பதிலாகும்? அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எங்களுக்கு அட்வைஸ் பண்ற டாக்டருங்களே ஹெல்த்தியா இல்லையே, எப்படி நாங்க டாக்டர் சொல்றதை நம்புறதுன்னு கேட்கறதுக்கு, நம்மளை பார்த்துக்கிறதுனால தான் டாக்டருங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிது, அவங்களோட உடம்பை பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றது ஏற்புடையதா இல்லையே. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு நபரோட ஃப்ரெண்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இறந்துட்டாராம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும் போதெல்லாம் பயமா தானே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒர்க் அவுட் பண்ணும் போது நான் பயந்து தான் ஒர்க் அவுட் பண்றேன், எங்க எனக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு. இது ரொம்பவே உண்மைங்க. ஏன்னா நார்மல் பர்சனை விட இப்போலாம் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இப்போலாம் நம்மளை விட இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதனால ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இவருக்கு மூச்சு வாங்கினாலே பயமாக இருக்குதா. உண்மை, நம்மளுக்கும் மூச்சு வாங்கினா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் படப்படன்னு வந்தால் கூட எதனா ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குல்ல. இந்த ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி படன்னு ஆகிடுமா, மூச்சு விட முடியாதான், அதனால இவங்க தேட்டருக்கு போக மாட்டாங்களாம், இந்த கும்பலாக இருக்கிற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்களாம். இது 100க்கு 100% உண்மைங்க. எனக்கு கூட இந்த கூட்டம்னா அலர்ஜி. அந்த கூட்டத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை, கூட்டத்தை பார்த்தாலே எனக்கெல்லாம் மூச்சு வாங்கும், படபடன்னு வரும். இந்த கூட்டம் அலர்ஜி இருக்க ஆளுங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. நானும் அதில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சாதாரண விஷயமா இருந்தாலும் உண்மையாக அந்த பயம் வரும்போது தான் தெரியும் என்ன அல்லு இருக்கும் தெரியுமா. ஒருத்தர் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க காமனாக என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, எனக்கு மூச்சு வாங்கினாலே பயமாக இருக்குது, இந்த பக்கம் நெஞ்சு கேஸ்ட்ரிக்கில் எதனா குத்துற மாதிரி ஃபீல் இருந்தால் கூட எனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அண்டு இன்னும் ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிரைவிங் பண்ணால் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவேன், எதனாலனா எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கூட அவங்க என்னை காப்பாற்றுவாங்க
அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். மக்கள் இவ்வளோ அவங்க ஹெல்த்தை நினச்சி பயப்படுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையாகவே இந்த ஒரு ஷோவில் எல்லாருமே ஒரு காமனான விஷயம் தாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்மளே நிறைய வாட்டி கேஸ்ட்ரிக் வருது, இல்லை படபடன்னு ஆகுது, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வலிக்குதுன்னா அது வேறு எதனா ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நமக்கு எங்கே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா கொஞ்ச நாளாக நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதும், சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதும், ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதும் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் டாக்டருங்க கூட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து ரீசெண்ட் டைமில் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போதும் அண்டு ரேண்டமாக ரீல்ஸில் இதை சாப்பிடாதீங்க ஹார்ட் அட்டாக் வரும், இதை சாப்பிடாதீங்க ஹார்ட் அட்டாக் வரும், இதை பண்ணாதீங்க அது வரும் இது வரும்னு கேட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் உள்ளே க்ரியேட் ஆகி எது நடந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்ற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. சரி, எதிர்க்க உட்கார வச்சிருக்க டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க பயப்படுற பயம் கரெக்டான விஷயம் தானா அப்படின்னு டாக்டருங்க கிட்ட கேட்கும் போது, இந்த கோட்டு போட்ட டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தேவையில்லாமல் பயப்படுறாங்க, இவங்களை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, இவங்களுக்கு வர சாதாரண விஷயத்த கூட இவங்க ஹார்ட் அட்டாக்னு நினச்சி பயப்படுறாங்க. பர்டிகுலராக ஒருத்தரோட ரிப்போர்ட்டை காமிச்சு, இவருக்கு இந்த ஒரு விஷயத்தில் 0 இருக்குது, இந்த விஷயம் 0வாக இருக்க பட்சத்தில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான், எதனால் இவர் பயப்படுறாரு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏங்க பயப்படுறோம், எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைன்னே வச்சுக்கிங்க. நாங்கள் ஒரு செஸ்ட் பெயினுக்காக நெஞ்சு வலிக்குது படபடன்னு இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால், நீங்கள் வந்த உடனே எங்களை பார்க்குறத விட்டுட்டு எங்களை பிபி எடுக்க வைக்கிறதும், அதை செக் பண்ணுறதும், நோட் பண்ணுறதும், உள்ள ரூம்குள்ளே போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வரதும், அவர் நம்மளை கூப்பிட்றதும், அவர் நம்ம கிட்ட இல்லாத கேள்விகளெல்லாம் கேட்குறதுக்கும், எப்போ கடைசியாக நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க, கோவப்படுவீங்களா, டென்ஷன் ஆவீங்களா, உங்களுக்கு இந்த பக்கம் வலிக்குதா, சரி ஒரு எக்கோ ஒன்று எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் எங்கள் கிட்ட பல கேள்விகளை கேட்டு எல்லாம் செக்கப்புமே பண்ண வைக்கிறது எங்களுக்கு பதட்டமாக தானே இருக்குது. இல்லை, முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிடி கால்சியம் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதான், அது மட்டும் 0ல் இருந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களோ முதல்ல போய் அந்த டெஸ்ட்டை எடுத்து பாருங்க. அதில் 0ன்னு வந்துச்சுன்னா எதுக்கு நம்ம அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கணும், கொஞ்சம் நிம்மதியாகவே வாழலாமே. ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு இன்னொரு டாக்டர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருந்தாங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா என்னன்னா, எங்களோட மொத்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு, ஒரு மேலுக்கு 50 வயசுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பும், இல்லை ஒரு ஃபீமேலுக்கு 40 வயசுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா அதுதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. எங்கள் அப்பா 65 வயசில் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு எனக்கும் 65 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்றது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் எனக்கே புரியல. பட் இருந்தாலும் உங்கள் க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, எந்த வயசில் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதுதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியா. இந்த ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி வயசாச்சுன்னா முட்டி தேய்மானம் ஆகுது, நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதுங்களுக்கும் வயசாகுது, அதுங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளோட ஹார்ட்டுக்கும் வயசாக ஆரம்பிக்கும். அப்படி நமக்கு வயசு ஆக ஆக அந்த ஹார்ட்டுக்குமே வயசாகுமா, அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுமா. அதனால் வயசாகிறதும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறிக்கு முக்கியமான காரணமா. அண்ட் இன்னொரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு நெஞ்சில் சிறுக்குன்னு குத்துது, இல்லை வந்து ஒரு மாதிரி நெஞ்சை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாலும், ஐயோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதா அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வேர்க்கும், படபடன்னு இருக்கும், சுட தண்ணி குடிப்போம், என்னென்னமோ நினைப்போம், பயப்படுவோம். பெரும்பாலான மக்கள் வந்து கேஸ்ட்ரிக்ன்ற ஒரு விஷயத்த ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சி பயப்படுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பயப்படுறது தப்புலாம் நான் சொல்லலை, அப்படி தான் பயப்படணும். ஏன்னா நமக்கு எப்படிங்க தெரியும் இந்த வலி தான் ஹார்ட் அட்டாக், இந்த வலி தான் கேஸ்ட்ரிக்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு சிறுக்குன்னு குத்துறது வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஒரு பக்கம் நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த ஒரு பெயின் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூ ஆகணும். பெயின் ஒரு 20 நிமிஷம் சஸ்டெயின் ஆகணும், இல்லை திடீர்னு பெயின் அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும்போது தான் அது ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு பக்கம் கை ரொம்ப ஹெவியாக வலிக்கும், அதுவும் ஒரு முக்கியமான சைன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஷயம் நடந்தால் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கேஸ்ட்ரிக்னு நினச்சி சுட தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும். நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் பயப்படுறீங்க, எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட பார்த்து அந்த டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கரெக்டு தான், என் சுற்றி இருக்கவனே திடீர்னு என் கூடவே சுற்றிட்டு இருக்கான், ஹார்ட் அட்டாக்னு வந்து இறந்துடுறான், எனக்கு பயம் இருக்காதா
அண்ட் என் கூட ஜிம்மில் ஒர்க் பண்ணுற ஆள் நல்லா இருக்காரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அப்போ எனக்கு அந்த பயம் இருக்கத்தானே செய்யும். அதனால தான் நாங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்கு பயப்படுறோம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருக்கும், ரொம்ப ஹெவியாகவே முன்னெச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, கோபிநாத் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்போல்லாம் வந்து டாக்டர்ஸுங்க ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டீங்க? அந்த காலத்தில் எல்லா டாக்டர்ஸுமே தலைவலியாக இருந்தாலும் கால் வலியாக இருந்தாலும் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட்டோட கவுண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு தானே எங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்னென்னமோ காரணங்களெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, எங்களுக்கு அது தேவையே இல்லைங்க, நாங்கள் முட்டி வலிக்கு எதுக்குங்க நாங்கள் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கோபிநாத் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ் பண்ண வேணாதான், ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு ஒரு நோயை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். அட்லீஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஒரு சில சயின்ஸை கண்டுபிடிக்கலாம்ல. நீங்கள் என்ன ஸ்டெத்தஸ்கோப்பே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களே? என் முன்னாடி இருந்த டாக்டருங்களாம் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணி தானே நிறைய நோய்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த டாக்டர் கடைசி வரைக்கும் வந்து ஒத்துக்கவே இல்லை. அண்ட் அதுக்கு பதில் நாங்கள் ஈகோ பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அது முற்றிலுமாக ஏற்புடையதாக எனக்கு படவில்லை. ஏன் ஒரு பேஷண்ட்டை வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, முதல்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு என்னென்னு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் தானேங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டெத்தஸ்கோப்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் தான் டைரெக்டாக எக்கோ எடுத்துறோமேன்னு கேட்குறாங்க. ஏங்க ஒரு சாதாரணமாக வர ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் எக்கோ எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு முதல்ல செக் பண்ணலாம். சரி மக்களே, இந்த ஒரு நேற்று நடந்த நீயானா ஷோ மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹார்ட் அட்டாக் யாருக்கு எப்போ எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. அண்ட் டாக்டர்ஸுக்குமே அதுக்கான கரெக்டான அறிகுறிகள் தெரியலை. டாக்டருங்களுக்கும் அந்த விஷயம் எப்படிங்க தெரியும்? இயற்கையாக நடக்கிற விஷயத்த நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர, ஒரு சில அறிகுறிகளை வச்சு ப்ரிகாஷனாக இருக்கலாமே தவிர, ஹார்ட் அட்டாக் இதனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஊர்ஜிதமாக யாராலுமே சொல்ல முடியாது. அண்டு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி நடக்காதீங்க, ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, அண்டு தேவையில்லாமல் பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் ரொம்ப பயப்படுறதுனாலையும் படபடப்பாக இருக்கிறதுனாலையுமே அந்த பயமே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதுக்கான முக்கியமாக காரணமாக அமைஞ்சிடும். அதனால் தயவு செஞ்சு பார்த்து இருக்கேன். இந்த டிபேட் ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கை நினச்சி பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அண்ட் அந்த ஒரு பயம் இருக்கிறது நல்லது தான். டாக்டருங்க சொன்னாங்கன்றதுக்காக பயப்படாமல் இருக்கிறதுலாம் நம்மளாலாம் பண்ண முடியாது. டாக்டருங்க இன்றைக்கி இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நான் இப்படியா சொன்னேன், இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேச்சை மாற்றிடுவாங்க. நான் டாக்டரையும் குறை சொல்ல விரும்பல, அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. அதனால் உங்களோட ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்குங்க. ஹார்ட் அட்டாக் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது, அது வந்தால் வரட்டும், அதை நினச்சி பயப்படாமல் உங்களோட லைஃப்பை வாழ ட்ரை பண்ணுங்கள். மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயப்படுற ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு நான் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சோகமாக பேசலன்னா, ஏங்க ஏற்கனவே நீங்களே சோகமாக இருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்த நினச்சி நான் சீரியஸாக பேசி ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு இப்படி வந்துருமா, இதனால் வருமானு பேசி உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தணும் தான் நான் வந்து இப்படி நார்மலாக பேசினேன். என்னடா இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த இவ்வளோ ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கமெண்ட்டில் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.